பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்கான ஜெபமானது தேவைகளுக்காக ஜெபிக்கப் போகிறோம். இந்த நாட்களிலே அநேக தேவைகள் நமக்கு உண்டு. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம் தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறார். இன்று 3 விஷயங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கப் போகிறோம். அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். முதலாவதாக நாம் நினைப்பது என்னவென்றால், பெற்றோர்களாக நாம் உயிரோடு இருக்கும்போதே நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று வாஞ்சை. அதுக்காக பெண்ணோ மருமகனோ தேடிக்கொண்டு இருப்போம். ஆனால் சில நேரங்களிலே இது நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கும். ஆனால் நம் மனசு யார் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படிவோம். அங்கே போங்க, இது பண்ணுங்கள், இங்கே போங்க, அது பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன நம்ம தேடணும்னா தேவனோட பாதம். நம் பாதத்தில் அமர்ந்து ஜபிக்கும்போது தான் அற்புதம் நடக்கும். அதை விட்டுட்டு எல்லோரும் சொல்கிறாங்கன்னு அங்கங்கே ஓடிட்டு இருந்தால் ஒன்று பண செலவாகும், இல்லைன்னா நம்ம நேரம் செலவாகும், நமக்கு இன்னும் மன உளைச்சலை உண்டாக்கும். அதே போல் இன்னொன்று, திருமணமாகி பல ஆண்டுகளாகி குழந்தை இல்லையே என்ற ஒரு கவலை. இது எங்கே போனாலும் என்னாச்சு, கல்யாணம் ஆச்சு, இத்தனை வருஷம், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அவருக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு ஏதாவது ஒன்று நம்ம மக்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. ஏன்னா அன்னாள் பாருங்கள், ஆண்டவர் இடத்துல அழுதா. அப்போ அன்னாளுக்கு ஆண்டவர் பேசினார். அன்னாளை ஆசீர்வதித்த தேவர் இன்னைக்கு உங்களை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிற உங்களுக்கு இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுக்க போகிறார். அதுவும் ஒன்றும் இல்லை, 2 குழந்தையை நீங்கள் சுமக்க போகிறீங்க. விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்லுங்கள். அதே போல் கடன் பாரம், மிகுந்த மன உளைச்சல், சம்பள தேதி வந்துவிட்டாலே ஐயோ யாருக்கெல்லாம் நான் கொடுக்கணுமோ, நான் என்னத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான மன உளைச்சல், போராட்டம். என்ன நடக்குது நம்ம சுற்றியும் தெரியாது. ஆனால் அது ஒரு சாபம். இந்த சாபத்திலேருந்து விடுதலை ஆகணுன்னா எங்கேயும் போக தேவையில்லை. உங்கள் அறையின் கதவை சாத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியோடு விசுவாசத்தோடு ஒரு ஜபத்தை ஏறிடுங்க. இந்த ஜபம் செய்யும் போதே உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படி நிறைய நான் பார்த்துருக்கேன். ஐயோ என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், அப்படி திக்கு இருக்கும். ஆனால் கர்த்தர் குறித்த நேரத்தில் கரெக்டாக பணத்தை கிரெடிட் பண்ணுவார். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, ஏற்ற காலத்திலும் தேசத்திலும் மழை பொழியும்னு சொல்லியிருக்கார். ஏன்னா யாராலையும் சொல்ல முடியாது. வழிகள் இல்லாத இடத்துல நம்மளை கொண்டு போவார். இந்த இடத்துலேருந்து எப்படி வரும் நம்ம நினைப்போம், ஆனால் அவர் நினைப்பார் அந்த இடத்துலேருந்து தான் பணம் நமக்கு சேரும். இன்றைக்கி இந்த 3 விஷயத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த 3 விஷயத்தில் நீங்கள் யாராவது ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தயவு செய்து ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை எங்களுக்கு சாட்சி மூலமாக தெரிவிங்க. அது மாத்திரம் இல்லை, தயவு செய்து உங்களை 2 கரம் கூப்பி நான் உங்களிடத்தில் மன்றாடத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகருக்கு தெரிவிங்க. ஏன்னா அநேகர் இன்றைக்கி தேவையில் இருக்கிறாங்க, அநேக போராட்டத்தில் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஜெபம் தேவைப்படும். இதனால் நம்ம எதுவுமே செய்யலைன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் செய்கிறது தான் பெரிய ஒழியும். நான் ஜெபம் பண்ணுறேன், அந்த ஜெபத்தை கொண்டு போய் சேர்க்குற தேவ பிள்ளைகள் நீங்கள். இது கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் சொந்த கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும். ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த காலை பொழுதும் ஆண்டவரே, திருமணம் நடக்க வேண்டிய இந்த பிள்ளைகளுக்காக மிகவும் மன உளைச்சலோடு ஜெபித்து கொண்டிருக்க இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் ஒரு யூசப்பை போலவே, ஒரு ரெபேக்காலை போல பிள்ளைகள் வரணும் ஆண்டவரே. அதுவும் இந்த வருடத்தில் இந்த திருமண சத்தம் இந்த வீட்டில் கேட்கணும்ப்பா ஆண்டவரே. மனிதர்களை பார்த்து நாங்கள் ஜெபிக்கல ஏசப்பா, உன் பாதத்தை பிடித்து ஒரு இஸ்ரவேல், ஒரு யாக்கோபை போல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய உண்மை நாங்கள் விடமாட்டோம் என்று மீகா 7:15 என்ன சொன்னீங்க ஏசப்பா? நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்னீங்களேப்பா ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்குற ஒவ்வொரு கர்ப்பத்துக்காகவும் ஒரு திருமணத்துக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அதே போல் திருமணமாக பல ஆண்டுகளாயிடுச்சு. ஐயோ குழந்தை இல்லையேன்னு எங்கெங்கேயோ மருத்துவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்காங்கப்பா. அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த வருடத்தில் ஒரு குழந்தை இல்லைப்பா, 2 கர்ப்பத்தின் கனியை இந்த பிள்ளைகள் சுமக்கணும் ஆண்டவரே. எங்கே அவமானத்தோடு தலை குனிந்தார்களோ அந்த இடத்திலேயே இவர்கள் தலை உயர்த்தப்படணும் ஆண்டவரே. கர்த்தர் இதை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம்ப்பா. அதே போல் கடன் ஆண்டவரே,
வருடம் மாதம் 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 வாங்குகிற சம்பளத்தை ஒரு மாதம் கூட முழுசாக வீட்டுக்கு கொண்டு போலேன்னு அழுது கொண்டிருக்கும்ப்பா. ஆண்டவரே, எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற தேவன் நீர் ஒருவர் இருக்கிறீரப்பா. நாங்கள் முழுசாக சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு போகணும் ஆண்டவரே. நீங்கள் தான் ஒத்தாசை பண்ணணும், அற்புதம் அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே. நாங்கள் எந்த விஷயத்திலும் தோல்வி அடையாதபடி எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை நீர் ஆசீர்வதித்து விட்டதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த 3 விஷயமும் ஜெபித்து கொண்டிருக்க இந்த பிள்ளைகளுக்கு நிறைவேறுபடுவாக நீர் உமது கரத்தை நீட்டும் தகப்பனே. அப்பா, எல்லா கன மகிமை உமக்கு தான் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.